இன்னும் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் எத்தனை பொம்பளை பசங்க உயிருக்கும் மானத்துக்கும் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ தொடர்ந்து இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதனா ஒரு சம்பவம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், அப்படி இப்படின்னு ஏதோ. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ராமேஸ்வரத்தில் +2 படிக்கிற பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏற்றுக்கலன்னு சொல்லி கத்தியால் குத்தி சாவச்சிருக்கான். அதான் இங்கே பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு வருஷமும் ஒரு நாளும் புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த அரசு. எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, எந்த ஒரு நடைமுறை இல்லை. பொம்பளை பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரத்தையே பயப்படுறாங்க. மற்ற பாலியல் சண்டல் பண்ணுறாங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லவ்ன்ற பேரில் கொலை பண்ணுறது. இவங்கெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு லவ் பண்ணலைன்னா சாவடிச்சிடணும், அதுதான் ஒரு தீர்வு இல்லையா? இவங்கெல்லாம் வார்த்தை இல்லை, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்கெல்லாம் பிடிச்சி பொதுமக்கள்கிட்டே விட்டுணுன்ற நான் பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட்டுலாம் அடையக்கூடாது. அந்த பத்தவங்க கலர்றாங்க. அப்படி படிக்கிற போகிற பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணி ஏற்றுக்கலன்னு அந்த பொண்ணு நட்டு ரோட்லேயே சாவடிச்சுக்கிறேன்னா அவன் என்ன மாதிரி சைக்கோத்தனமாக இருப்பான். முக்கியமாக தயவு செஞ்சு இனி வரப்போகிற பெண்களுக்கெல்லாம் இருக்கிற 4 மாதம் பாதுகாப்பாக இருங்க, அதுதான் சொல்ல முடியும். ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. உங்கள் யாருன்னா அப்படி ப்ரப்போஸ் பண்ணி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சும்மா தொந்தரவு பண்ணான்னா தயவு செஞ்சு அதுக்கான ஸ்டெப்பு வீட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. இது சைலண்டாக மட்டும் விட்டுறாதீங்க. எதனா ஒன்று நடந்துச்சுன்னா டக்குன்னு அதுக்கான ரியாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ தள்ளி போறீங்களோ அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது வரைக்கும் இந்த அரசு எப்பவுமே சரி, எதுக்குமே இது வார்த்தை வரமாட்டேங்குது. இதுதான் இந்த அரசு. இந்த அப்பா ஆட்சி, இந்த அப்பான்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு சில்லியான விஷயன்றது இப்போ மக்களுக்கு தெரியுது. ஒரு வாட்டி அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளோ கனவோடு இருந்திருக்கும், படித்து காலேஜ் போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், எவ்வளோ ஆம்பிஷன் இருக்கும். அந்த பொண்ணு லவ் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணை வெட்டுறான்னா அவன் என்ன மாதிரி மனநிலையில் இருந்திருக்கும். அந்த சொசைட்டி அவனை எப்படி வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி கொடுக்கும்போது அவங்க தர்ணா போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க இது அரசினோட அலட்சியம் தான். இது கூடிய சீக்கிரம் இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ள இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நம்ம